நான் டாக்டர் ஸ்வாதிகா, தீபம் மெட்ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப பயப்படக்கூடிய நோய், அந்த மாதிரி ஒரு நோய் கிடையாது. நீங்கள் ஏர்லியாக அதை டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரெகுலர் பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதாவது நம்ம தினமும் வந்துட்டு குளிக்கிற சமயத்தில், தூங்குற சமயத்தில் நம்மளோட பிரெஸ்ட் நம்மளே எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது. இது எப்படி நீங்க எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஒரு கன்சல்டேஷன் வரும்போது நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். நம்ம மார்பக பகுதியை நம்ம டெய்லி எப்படி எக்ஸாமின் பண்ணணும்னா, படுத்துட்டு நம்ம நம்மளோட பாம்ஸ், அதாவது இந்த கையை எல்லா குவாட்ரன்ட்ஸ், அதாவது நம்மளோட மார்பகத்துல இருக்கக்கூடிய ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, கீழே, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்னு எல்லா பகுதி மற்றும் சென்டர் பகுதியை நம்ம ஸ்லோவா சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தடவி பார்க்கும்போது நம்மளுக்கு எதனா ஒரு கட்டி தென்படுதா அப்படிங்கறது பார்க்கணும். இது நம்ம டெய்லி ரெகுலரா 2 பகுதிகளிலும் குளிக்கிறச்சையோ இல்லைன்னா நம்ம தூங்குற சமயங்களிலோ நீங்க கண்டிப்பா இதை எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கட்டி தென்பட்டாலோ இல்லைன்னா உங்களுக்கு எதனா நீர் வடிகிறது இல்லைன்னா ரத்தம் வடிகிற மாதிரி, அதாவது நிப்பிள்ஸ், அதாவது பிரெஸ்டோட காம்புகள்ல இருந்து ரத்தமோ நீரோ எதுவும் வடிகிற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக நீங்க அறுவை சிகிச்சை நிபுணரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். பெண்கள் எல்லாமே அவங்க டாக்டர் கிட்ட போறதுக்கு, இந்த சிம்டம்ஸ்க்காக போறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. இப்போதைக்கு நம்ம லேடி டாக்டர்ஸ் நிறைய பேர் இப்ப அவைலபிளா இருக்கிறதுனால நீங்க தைரியமாக நீங்க இந்த எக்ஸாமினேஷனுக்காக நீங்க காமிக்கலாம். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுக்கு இப்போ கேன்சர் அப்படிங்கறத விட கேன்சர் இல்லாத கட்டிகளும் நமக்கு நிறைய இருக்கு. கேன்சர் இல்லாத கட்டிகள் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஅடினோமா, ஃபைப்ரோஅடினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பினைன், அதாவது கேன்சர் இல்லாத கட்டிகளும் நிறைய இருக்கு. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு வலி, அதாவது வலியோட இருக்கிற ஒரு பிரெஸ்ட் கட்டி அப்படிங்கிறது முக்காவாசி சமயங்கள்ல கேன்சர் கட்டிகளாக இருக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டிகள் எதனா உங்களுக்கு பயத்தோட இருக்கு, ரொம்ப வலியோட இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நீங்க ஒரு தடவை கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு பயத்துல இருந்து நீங்க நீளலாம். அதாவது இது கேன்சர் கட்டி கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன கன்சல்டேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபாலோட் பை ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா அல்ட்ராசவுண்ட் மற்றும் மேமோகிராம் 2 இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு காமனா இப்போ எடுக்கும். இதுலயே நம்மளுக்கு முக்காவாசி சமயங்கள்ல கிளாரிட்டி கிடைச்சிடும், இது கேன்சரா கேன்சர் இல்லையா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கேன்சர் கட்டிகள் வரலாம். முன்னெல்லாம் ஓல்ட் ஏஜ், அதாவது ரொம்ப ஏஜ் ஆனவங்க, குழந்தை இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருந்தது. இப்போதைக்கு சின்ன வயசுல இருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால பிரெஸ்ட் கேன்சரோட அவேர்னஸ் நமக்கு ரொம்ப ஏன் முக்கியம்னா, நம்ம சின்ன சைஸ்லயே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் கியூர், கேன்சர் ஃப்ரீ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நன்றி.